மேலும் நான் 2017ஆம் ஆண்டு தமிழகத்தில் நீட்டை ஏற்று கொண்டு அதுக்கு நீட்டும் அமலாக்கப்படும் என்று சொன்னபோது அதை ஆதரித்தவன் நான். அதுக்கு பல்வேறு காரணங்கள் நான் சொன்னேன். அதாவது இந்தியாவில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வந்த பிறகு மதிப்பெண்கள் எல்லாம் மிகவும் குறைக்கப்பட்டு பாஸ் செய்தால் மட்டும் போதும் என்ற அடிப்படையில் பணம் மட்டுமே, கேபிட்டேஷன் ஃபீ மட்டுமே என்ற அடிப்படையில் மருத்துவக் கல்லூரிகள் மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். இது தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரி வந்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை. எனவே நன்கு படித்து வரக்கூடிய மாணவர்கள் கூட அவர்கள் இதுபோன்ற மருத்துவக் கல்லூரிகளில் பணமில்லாத காரணத்தினால், வசதி இல்லாத காரணத்தினால் இடம்பெற முடியாமல் போய்விடுகிறது. எனவே ஒரு நேர்மையாக ஒரு பொதுவான தேர்வு இருந்தால் நல்லது என்ற அடிப்படையில் தான் அந்த நீட் தேர்வை ஆதரித்தோம். ஆனால் அது வணிகமாக்கப்படுகிறது. மருத்துவ படிப்பு வணிகமாக்கப்படுகிறது. வணிகமாக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த மார்க்கினுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டில் தேர்வு நடந்து கொண்டு இருந்த போதே ஈரோடு, நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு இதை சுற்றி மட்டுமே கோழிப்பண்ணைகளில் நடத்தப்பட்ட பள்ளிகளில் வெறும் மார்க் மட்டுமே அடிப்படையாக வைத்து விடிய விடிய மாணவர்களை டார்ச்சர் செய்து மதிப்பெண் மட்டுமே வர வைத்தார்கள். அதன் மூலமாக மாணவருடைய எதிர்காலம் கூட அவர்களுடைய உடலில் பாதிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இல்லாமல் மாணவருடைய உண்மையான திறமையினுடைய அடிப்படையில் அவர்கள் படித்த படிப்பு அடிப்படையிலே அவர்கள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடியவர்கள் தேர்வு பெற வேண்டும், அவர்கள் நல்ல மருத்துவர்களாக வர வேண்டும், என்ஜினியர்களாக வர வேண்டும் என்பதுதான் அந்த அடிப்படையில் தான் நான் ஆதரவு கொடுத்தோம். ஆனால் இப்பொழுது அதைவிட ஒரு மோசமான நிலைமை இப்பொழுது உருவாகிறது. இந்தியாவெங்கும் பயிற்சி மையங்கள் புற்றீசல் போல தோன்றுகின்றன. அதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த விதமான சட்டமும் இதுவரையிலும் வரவில்லை. உதாரணத்திற்கு சாதாரணமாக ஒரு ஆரம்ப பள்ளி, ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் கூட நூற்றுக்கணக்கான சட்ட விதிமுறைகள் உண்டு. ஆனால் ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் அல்லது டெல்லியிலும் இருக்கக்கூடிய பல பயிற்சி நிறுவனங்கள் இப்பொழுது வாடகைக்கு சில கட்டடங்களை எடுத்து எந்த விதமான விதிமுறைகளுமே இல்லாமல் அது பள்ளிகள் என்று சொல்லுவதற்கு தகுதியற்ற இடங்களில் கூட பயிற்சி மருத்துவர்களை தோற்றுவிக்கிறார்கள். இப்பொழுது எல்லா பள்ளிகளுக்கும் இப்பொழுது மெட்ரிகுலேஷன் பள்ளியாக இருந்தாலும் சிபிஎஸ்இ பள்ளிகளாக இருந்தாலும் கூட அதுக்கு இப்போ கல்வி கட்டணத்துக்கு ஒரு விதிமுறைகள் உண்டு. ஆனால் இந்த பயிற்சி மையங்கள் நடத்தக்கூடிய அதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. அது மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை, மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை. மேலும் பள்ளிகளுக்குள்ள போட்டி, அந்த பயிற்சி மையங்களுக்குள்ள போட்டிகள் ஏற்பட்டு அந்தந்த பள்ளிகளில் அந்த பள்ளிகள் தான் இந்த பயிற்சி மையத்தில் படித்தவர்கள் தான் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்று பள்ளி மாணவர்கள், பள்ளி பெண்களுடைய போட்டோக்களை எல்லாம் பக்கம் பக்கமாக வெளியிடுகிறார்கள். இவைகளெல்லாம் மனித உரிமை மீறலுக்கு எதிரானது என்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு தடை செய்திருந்தாலும் கூட அதையெல்லாம் மீறி இந்த ஆண்டு மிக அதிகமாக எல்லா பயிற்சி மையங்களும் எல்லா பள்ளிகளும் பள்ளி குழந்தைகளுடைய புகைப்படங்களை வெளியிடுகிறார்கள். அவர்கள் கிளைம் செய்கிறார்கள். இவைகளெல்லாம் மிகவும் தவறானதும் நடைமுறைகள் ஆகும். இதையெல்லாம் தமிழ்நாடு அரசனுடைய கல்வித்துறை மீண்டும் இதுக்கெல்லாம் தடை செய்யணும். எந்த காரணத்தை கொண்டும் இதுபோல் நீட் தேர்வில் வெற்றி பெறக்கூடியவர்கள், ஜேஇ தேர்வில் வெற்றி பெறக்கூடியவர்களுடைய புகைப்படங்களை பள்ளிகள் வெளியிடுவது முற்றாக தடை செய்யப்பட வேணும். மாநில அரசுக்கு தனியாக ஒரு சட்டம் கொண்டு வரணும். அதே போல மத்திய அரசும் இந்த பயிற்சி மையங்களை புற்றீசல் போல் உருவாகி இது கோடிக்கணக்கான ரூபாய் பணம் ஈட்டக்கூடிய ஒரு வணிக நிறுவனம் மாறி இருப்பதை தடை செஞ்சு குழந்தைகள் யதார்த்தமாக ராட் ரீடிங் மனப்பாடம் செய்யாமல் யதார்த்தமாக சாதாரணமாக அரசு பள்ளியில் படித்தாலும், மெட்ரிகுலேஷன் படித்தாலும், சிபிஎஸ்இ படித்தாலும் பள்ளி பாடத்தை படித்து யதார்த்தமாக படித்தே அவர்கள் மருத்துவராகவும் இன்ஜினியராகவும் தேர்வு செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டுமே தவிர கோச்சிங் மூலமாக மட்டுமே தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலைமை, அதற்காக கோடிக்கணக்கான ரூபாய், லட்சக்கணக்கான ரூபாய் நம்முடைய பெற்றோர்கள் செலவழிக்கக்கூடிய அவல நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன்.